எல்லாரும் கண்களை மூடி ஒரு நன்றி உணர்வோடு ஒருவரும் சும்மா நிற்கக்கூடாது. ஒரு பிள்ளைங்க கூட இந்த இடத்துல சும்மா நிற்கக்கூடாது. உங்களுக்கு ஜெபிக்க தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. என்னை நடத்தி வந்ததுக்காக நன்றி, என்னை நீங்க கரம் பிடித்ததற்காக நன்றி ஆண்டவரே, என் ஜீவனை அழிவிலிருந்து தப்புவித்ததுக்காக நன்றி. நான் எவ்வளவு காரியங்கள் செய்த பிறகு கூட, எவ்வளவோ உங்களுக்கு பிரியமில்லாததை செய்த பிறகு கூட எனக்கு தீங்கு வராதபடி நான் செத்து போகாதபடி, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் செத்து போகாதபடி ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு புதிய ஜீவனை கொடுத்து என்னை ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால ஆண்டவரே என்னுடைய விளக்க நீர் எரிய வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. அந்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அவர் நன்றாய் கவனிக்கிற தேவன். ஒன்றுமில்லாத என்ன இந்த நாள்ல உயர்த்தி வைத்திருக்கீங்க, நன்றி. படிப்பறிவில்லாத என்ன அநேக ராஜாக்கள் முன்பாக நீங்க உயர்த்தி வைத்திருக்கீங்க, நன்றி. அநேக பதவிகளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அநேக பொறுப்புகளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. வேலை இல்லாமல் அலைந்து திரிந்த எனக்கு நல்ல வேலைகளை கொடுத்திருக்கீங்க, நன்றி. திருமணம் ஆகாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருமண காரியத்தை வாய்க்க பண்ணினீங்க, நன்றி. படிப்பறிவு இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு புதிதான ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல வாசல்களை திறந்தீங்க, நன்றி சொன்ன இருதயத்தோடு பலகீனமாயிருந்த நம்மை அவர் பலப்படுத்தின தேவன், பலப்படுத்தினவர். பலகீனோன்னு இருந்த நம்மளை கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிற தேவன், பலவான்களை அல்ல, ஞானவான்களை அல்ல, நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தேவன் இந்த நாள்ல நிறுத்தி வைத்திருக்கிற தேவன். அநேகர் ஞானியாய் இருந்திருக்கலாம், ஆனா பைத்தியமாய் இருந்த நம்ம, பேதைகளாய் இருந்த நம்ம அநேகர் முன்பாக இந்த நாள்ல நிறுத்தி வைத்திருக்கிற அந்த அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொன்ன இருதயத்தோடு ஆராதித்து பாருங்க. இந்த நிமிஷத்துல அந்த பிரசன்னம் நம்மை மூடுமே, அந்த மகிமை நம்மை மூடுமே. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்துல ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய சொந்த போக்குல நம்ம உழஞ்சிருக்கலாம், நம்முடைய மாமிசம் என்ன சொல்லுச்சோ அதே போல வாழ்ந்திருக்கலாம். தகுதி இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டவர். நீங்க உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்ன அவர் தெரிந்து கொண்டார், என்ன தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல நான் சொல்றேன், இந்த நாள்ல என்ன தெரிந்து கொண்ட, அந்த மரணத்தின் விளிம்புல என்னை தேடி வந்த தேவன். இந்த நாள்ல அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா அந்த நாள்ல ஜீவனோடு நின்றிருக்க முடியாது, இந்த ஜீவனோடு நின்றிருக்க முடியாது. என்றைக்கோ இந்த மாண்டு போக வேண்டிய என்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து பாதுகாத்த அந்த ஜீவன் உள்ளவர் இந்த நிமிஷத்தில் அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை செய்திருக்கிறாரே. இன்னும் தகப்பன் சமூகத்துல ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொன்ன இருதயத்தோடு, என் சுயத்துல நான் ஓடக்கூடாது ஆண்டவரே. இந்த 2025 ஆண்டவரே முற்றிலுமாய் நான் என் விருப்பப்படி ஓடிட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் ஓடிட்டேன். ஆனா நீங்க உங்க நேசத்தினால என்னை அணைத்து கொண்டே இருக்கீங்க. அதை உதறி தள்ளிட்டு நான் ஓடிட்டே இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் தெய்வ சமூகத்தில் இருக்கிறவா, வருகிற புதிய வருஷத்துல நீங்க மாத்திரம் எனக்கு போதும், உங்க காரியத்தை மாத்திரம் ஒரு செய்கிற பாத்திரமா என்னை உருவாக்குங்கன்னு சொன்ன ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாள்ல தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என் வாழ்க்கையில வந்தா மாத்திரம் போதும், நீங்க என் கரத்தை பிடித்து நடத்தினா போதும், எனக்கு ஆலோசனை நீங்க கொடுங்கன்னு சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து என்னை நடத்துங்க. என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியத்திலும் நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, நீங்க போதும் இயேசுப்பா, உங்க சமூகம் நீங்க போதும் இயேசுப்பா, உங்க
எனக்கப்பா ஒரு விசை கூட நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா புது பலன் தருகின்றே, புது எல்லை பொழிகின்றே, புது பலன் தருகிறே, புது எல்லை பொழிகிறே. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். எல்லாரும் ஒரே மனதாய் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா தீரினும் இனிமையே தீவிட்டாத அமுதமே, தீரினும் இனிமையே தீவிட்டாத அமுதமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியா நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும், நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. இனி வருகிற நாட்கள், நான் ஜீவனோடு இருக்கிற நாட்கள், நான் உயிரோடு இருக்கிற நாட்கள், நீங்க மாத்திரம் நீங்க ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் கண்களை மூடி அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாய் எல்லாரும் தெய்வ சமூகத்துல அவரை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிற ஒரு இருதயம், உங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம். Thank you Lord. உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்து யெகோவாயிலும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவாயிலும் ஆராதனை உமக்கே. Thank you Lord. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. அப்பா எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை. Jesus, thank you Lord. ஆராதனை அவருடைய அன்பை உணர்ந்த வண்ணமாய், ஆராதனை அவருடைய மகிமை உணர்ந்த வண்ணமாய். அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை
சமூகத்துல எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. அப்பா உணர்ந்து சொல்லுங்க, அவர் நம்மை நேசித்த தேவன், நம்மை பிரித்தெடுத்த தேவன். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனமோ உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நம்ம ஜீவனை தப்புவித்தவர் ஆராதனமோ. ஒரு விசை கூட ஆராதனை ஆராதனை அவர் நம்மை நேசித்ததுனாலதான் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி இருக்கிறார். நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிற ஜீவன் உள்ளவர். தேங்க்யூ. என் வாழ்க்கையில என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை நான் எவ்வளவு உதறி போனாலும், உங்களை விட்டு நான் தள்ளி போனாலும், நான் வேணும்னு சொல்லி நீ நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. உணர்ந்து சொல்லுமா நேசத்திற்கு நம்மை ஆளுகை செய்கிறவர். சமத்துல ஒரு சரண்டர் பண்ணி நம்மளை அப்படியே அர்ப்பணித்தவனமாய் அப்பா அப்பா உங்களுக்கு ஒரு விசை கொடு ஆராதனை அப்படியே அர்ப்பணிங்க. உங்க வாய்களை திறந்து தெய்வ சமத்துல அர்ப்பணிங்க. அப்பா
நம்ம வேணுங்கிறதுனால நம்மளை நேசித்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறே என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உயர்த்துவே. அப்பா என்னை தெரிந்து கொண்டீங்க. நீங்க உலாவுகிற ஆலயமா என்னை தெரிந்து கொண்டீங்க. நீங்க வாசம் பண்ணிக்கிற ஒரு ஆலயமா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் அப்பா சமூகத்துல நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விட்டு விட்டே விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை நான் உங்க வாய்களை திறந்து அறிக்கை செய்வீங்களா? விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை நான் ஒரு விசை கூட விட்டு விட்டேன். உங்களை நேசிக்கிற தகப்பன், உங்களை நேசிக்கிறவர், உங்க ஜீவன் அழிந்து போகாதபடி இந்த கடைசி நாள்ல உங்களை அழைத்து வந்தவர். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆய். Thank you Lord, இயேசுவே உயர்த்துவே. உங்க மகிமை இந்த இடம் முழுவதும் அசைவாடுவதாக. ஆண்டவரே, நான் இனிமேல் இதை தொட மாட்டேன், நான் இந்த பகுதியில செல்ல மாட்டேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்குவதாக, உங்க பிரசன்னம் இறங்குவதாக. இந்த நிமிஷம் உங்க விடுதலையின் கரம் அசைவாடுவதாக, உங்க வல்லமையின் கரம் அசைவாடுவதாக. எந்த இடத்துல ஆண்டவரே இந்த நிமிஷத்துல விட முடியாதபடி அந்த இருளின் அனுபவத்துல நிற்கிறோமோ, அந்த இடத்துல உங்க மகிமை இந்த ஆராதனை வேளையில இறங்குவதாகப்பா. Thank you Lord, உம்மை உயர்த்துவே ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அந்த மகிமையின் பிரசன்னம் ஆராதனை. அந்த ஹீலிங், ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஒரு பிரசன்னம், அந்த பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களுக்கு தான் ஆராதனை. இந்த நிமிஷம் உங்க விடுதலை ஆராதனை. ஓ தட்சிகள தரிபலமா எங்கும் நிறைந்த ஏகோவாயிலோயும் ஆராதனை உமக்கே. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், நம்மளை காண்கிறவர், நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். ஆராதனை உமக்கே.
நடத்துகிறவர், நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறவர், நல்ல வழியில நம்மை நடத்துகிறவர். யெகோவா சிட்கேனோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு இருளை மாற்றுகிற ஒரு தெய்வீக வல்லமை.